கிட்டத்தட்ட நோம்பாளிக்கு ஒரு பெரிய சுண்ணத்து என்னன்னா, அதிக நேரம் மௌனமா இருக்கணும், பேசவே கூடாது. வாய் திறந்துட்டாலே வருத்தமாகுது. யாரையாவது கஷ்டப்படுத்திடுறோம், யாரையாவது காயப்படுத்திடுறோம், யாரையாவது கொஞ்சம் கஷ்டமா பேசிடுறோம், அவங்க மனசு உடைஞ்சிடுறாங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னை யாராவது பேசினால், திட்டினால், சாபமிட்டால், இன்னி சாயும், நான் நோன்பாளி என்று மட்டும் சொல். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ். ஒரு நோன்பாளிய வயிறு சத்தமா யாராவது திட்டாங்கன்னா, நீ நோன்பு வச்சிருக்க, யாராவது உன்னை திட்டுறாங்க, யாராவது உன்னை குறை சொல்றாங்க, யாராவது உன்னை அடிச்சுட்டாங்க, நீ அதுக்கு பதில் அடிக்காதே, பதில் பேசாதே. என்ன பண்ணது? இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேச மாட்டேன், நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், மீண்டும் கை நீட்ட மாட்டேன், நான் நோன்பாளி. ஒரு நோன்பாளி என்றால் நான் கட்டுப்பாடு உடையவன், பாதுகாப்புக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். அந்த ஹதீஸ்ல நான் நோன்பாளின்னு சொல்லிடுன்னு அர்த்தம் இல்லை. நான் நோன்பாளினா மீண்டும் உனக்கு பகரம்லாம் நான் செய்யறதுக்குள்ள இடத்துல இல்லைன்னு அர்த்தம். பேசக்கூட மாட்டேன்னு அர்த்தம். சௌமுக்கு ஒரு வார்த்தைக்கு பொருள் ஒன்று இருக்குது, மௌனம். சௌமுக்கு இன்னொரு பொருள் என்ன? மௌனம். ரமலான்ல நீண்ட நேரம் மௌனம் காத்து விடுங்கள்.